பவுலடியாருடைய வார்த்தை இல்லையா, கிறிஸ்து அன்பிலிருந்து என்னை எப்படிதான் பசியோ பட்டினியோ வேதனையோ நெருக்கடியோ ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை பிடிக்க முடியாது. எதிர்ப்பவர் யாரும் இல்லை, கிறிஸ்து நம் சார்பில் இருக்கின்றார். நம்மை எதிர்ப்பவர் யாரும் இல்லை, கிறிஸ்து நம் சார்பில் இருக்கின்றார். தம் மகன் இயேசுவை நமக்கு தந்துள்ளார். தம் மகன் இயேசுவை நமக்கு தந்துள்ளார். யாருமே நமக்கு தண்டனை தீர்ப்பை தந்திட முடியாது, தந்திட முடியாது, பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவில் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிஞ்சு மனசை கொண்டாடுறதால் அழகான விஷயம். அமர்வோம். இன்னொரு பகுதிக்கு நாம் செல்ல ரொம்ப அழகு. கடவுளுடைய மனசு அவ்வளவு அழகு, கடவுளுடைய மனசு அவ்வளவு இரக்கம். இந்த தவக்காலத்துடைய கருபொருள், மைய பொருள் என்னன்னா, லெட்ஸ் ஆல் என்ஜாய் அண்ட் செலிப்ரேட் a God's love. கடவுளுடைய அன்பை நாம் கொண்டாட வேண்டும். அப்படி என்றால் நல்ல பாவ சங்கீத்திரம் நம்முடைய பாவ பலவீன பழைய வாழ்வெல்லாம் அலசாராய்ந்து நம்மேல் தீர்ப்பு என்பது அவர் ஒருவர் மட்டும். அந்த தீர்ப்பு என்ன? இனி பாவம் செய்யாது என்ற ஒரு இரண்டாம் வாய்ப்பை, the second chance God is giving to us. இன்னும் அழகாக கடவுளுடைய மனசு இன்னும் எப்படி சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுடைய மனசு ரொம்ப அழகாக சொல்ற ஒரு அழகான பகுதி இருக்கிறது. இட்ஸ் கிளாசிக்கலான பகுதி. தட் இஸ் நம்பர் ஒன். அந்த பகுதிக்கு நாம் அப்படியே சல்யூட் அடிக்கலாம். அவ்வளோ அழகான பகுதி. எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். யார் கெஸ் பண்ணி சொல்லுவாங்க? என்ன கதாபாத்திரத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன் சொல்லுங்க பார்ப்போம். யோவான் நற்செய்தியா? ஓகே, யோவான் நற்செய்தி என்னாச்சு? வெரி குட். நீங்கள் பேசுகிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். யோவான் நற்செய்தியுடைய தங்கச்சி மாதிரி நீங்கள் பேசுகிறது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. சொல்லுங்கள். தன் ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இது ஒட்டுமொத்த விவிலியத்தினுடைய சாரம், த ஜிஸ்ட் ஆஃப் த பைபிள். எங்கே இருக்குது அது சொல்லுங்க பார்ப்போம். யோவான் நற்செய்தி 3:16.
ஓகே, வெரி குட். நான் சொல்ல வந்த கதாபாத்திரம் என்ன? பியூட்டிஃபுல்லான கதாபாத்திரம். எங்கே தெரியுங்களா? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். கிளாசிக்கலான பதி. இப்போ கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. உலகத்தின் தலைச்சிறந்த கதை ஆசிரியர் யார் தெரியுமா? உலகத்திலே த பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி டெல்லர், உலகத்தில் தலைச்சிறந்த கதை ஆசிரியர் யார் சொல்லுவா? சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே தலைச்சிறந்த கதை இயேசு சொன்ன ஊதாரி மைந்தன் என்கிறார். ஒரு பெருத்த ஒரு கைத்தட்டி இயேசுவுக்கு நாம கலஜோர. இயேசு சொன்ன கதை தான் இந்த உலகத்தின் தலைச்சிறந்த கதை என்று உலகத்தின் தலைச்சிறந்த கதை ஆசிரியர் யாரு? சார்ல்ஸ் டீக்கன் சொன்ன வார்த்தை. ஸோ லூக்கா நற்செய்தி 15. கடவுள் என்ன எப்படிப்பட்டவர்? ஹவ் காட் இஸ் சோ பியூட்டிஃபுல். சரி, கடவுளுடைய அன்பை அதான் சொல்ற, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். நம்ம ஆண்டவரை சுவைத்து விட்டால் சும்மா இருக்க மாட்டோம். கடவுளை நீங்க சுவைத்து வச்சுட்டீங்கன்னா you will not remain as you are, you will be a different person. கடவுளுடைய அவ்வளவு ஒரு அழகை சொல்லுவதுதான் லூக்கா நற்செய்தி 15. லூக்கா நற்செய்தியை என்ன சொல்லுவாங்க? காஸ்பல் வித்தின் த காஸ்பல் என்று சொல்வார்கள். நற்செய்திக்குள் ஒரு நற்செய்தி என்றால் அது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் தான். ரொம்ப அழகான பகுதி. இந்த பகுதியோட இறைச்சித்தனை நிறைவுக்கு நாம் போக போறோம். அவ்வளவு அழகாக கடவுளுடைய அற்புதமான ஒரு மேஜிக்கல் அவருடைய ரோல் இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். வாசிங்க லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம், அந்த ஊதாரி மைந்தனுடைய அழகான பகுதி. மேலும் இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். இது என்னது? சொத்து பிரச்சனை. சரியா? இன்னைக்கு நிறைய வீட்டில் நடக்குது. சொத்து பிரச்சனைக்காக என்னது? பையன் அப்பாவே போட்டு தள்ளுறான் இல்லையா? பையன் அப்பா அம்மாவை கொலை பண்றான், தாத்தா பாட்டியை கொலை பண்றான். சொத்துக்காக. சாதாரண ஒரு பையன் சொத்துக்காக கூட பிறந்தவங்க பேசாம இருக்கிறாங்க. சொத்துக்காக நடிச்சுக்கிட்டு வாழ்றவங்க இருக்கிறாங்க. சொத்து பிரச்சனை இல்லையா? மிகப்பெரிய அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. மிகப்பெரிய, நீங்க பாருங்க, கோர்ட்ல போய் பாருங்க, ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் there are more in number. பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை என்ன நடக்குது பாருங்க. அடுத்து சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். சின்ன பையன் சொத்தை பிரிச்சு தான் கேட்கிறான். ஓகே. அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. சொத்தை பிரிச்சு கொடுத்துறாரு, ஃப்ரீடம் கொடுக்குறாரு. ஆனா உழைச்சாதானே அருமை தெரியும். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு என்ன நடக்குது? ஓகே. அப்பொழுது அவர் வறுமையில் வாழத் தொடங்கினார். எனவே அந்த நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். யூதர்கள் பன்றி பக்கம் போக மாட்டாங்க, பன்றி பிடிக்காது. பாருங்க, ஜூஸ் கதை. கடைசியா பண்ணி மேய்க்கிற அந்த வேலைக்கு போறாங்க. நினைச்சு பாருங்க, கோடீஸ்வர பண்ணி மேய்க்கிறான். கதை பாருங்க, எப்படி ஆண்டவர் அழகா உள்ள கொண்டு போறாரு பாருங்க. ஓகே. அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உதவி இருக்க. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க. அவன் அறிவு தெளிந்தார். he understood, he realized all his mistakes, all his past life. he realized, that is a very important key word. 15ஆம் அதிகாரம் 17ஆவது வார்த்தை. அவன் அறிவு தெளிந்தவனாய். இந்த இரவு நேரத்துக்கு நம்ம வந்தோம் இல்லையா? நீங்க இரவு நேரத்துக்கு உள்ளே நுழைகின்ற பொழுது, இங்கிருந்து வெளியே செல்லுகின்ற பொழுது என்னது? அறிவு தெளிந்தவராய் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். அப்பதான் இந்த இரவின் அருளை நீங்கள் பெற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் பேசுறது? ஆக அறிவு தெளிந்தவனாய் வந்தான். சரி, நீங்க எல்லாம் தொடக்கத்தில் வந்தீங்க, 9:30 மணிக்கு வந்தீங்க. அந்த மனநிலையில வெளியே போகக்கூடாது. அறிவு தெளிந்தவனாய் கடவுளுடைய இறை அனுபவத்தோடு நீங்கள் வெளியே போகின்ற பொழுதுதான் இந்த இரவு அருளின் இரவு. அறிவு தெளிந்தவனாய். ஓகே, அடுத்து பாருங்க. என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. அவன் மனசுக்குள்ள இன்ட்ராஸ்பெக்ஷன், ஆங்கிலத்தில் இன்ட்ராஸ்பெக்ஷன். மனசுக்குள்ளாக எல்லாவற்றையும் சொல்லி பார்க்கிறான். ஐயோ
ஐயோ நான் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு. ஓகே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். ட்ரையல் பார்க்குறான். என்னன்னா அப்பா கிட்ட பேசணும். அப்பா என்ன சொல்லுவாரு? அப்பா அடிச்சு துரத்துவாரா? வெளியே போட நாய, உனக்கெல்லாம் நான் சொத்தை பிரிச்சு கொடுத்தேன் பார்த்தியா, இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும், இப்படிலாம் சொன்னா நான் என்ன சொல்றது? மனசுக்குள்ள ஓட்டி பார்க்கலாம், என்ன அப்பா கிட்ட சொல்லணும் இல்லையா? அடுத்து, உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே, இது வந்து பயங்கர கிளாசிக். அதுதான் அதுக்கப்புறம் சரி, அது என்ன நடக்குது, அப்பா என்னென்ன பண்றாருன்றதுதான் வாட் எ பியூட்டிஃபுல் நரேஷன் பை ஜீசஸ். பயங்கரமான விஷயம். ஓகே, உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவரின் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனே, அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். அப்படியே நம்ம கதைக்குள்ள போவோம். இயேசு சொன்ன கதை தொடர்ந்து படிப்போம். அதோடைய பாருங்க, ரொம்ப அழகான விஷயம். ஒரு அழகான பாடல் இருக்கிறது, ஆங்கில பாடல். இந்த பாடல் வந்து கார்டினல் நியூமன் எழுதிய பாடல். இந்த பாடலுடைய பின்னாடி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி தான் ஃபேமஸான பாடல். 1893ஆம் ஆண்டு கார்டினல் நியூமன், ஃபர்ஸ்ட் he was Anglican, then he was converted to Catholic. அவர் ரொம்ப அழகான ஒரு பாடல், ஆங்கில பாடல், தெரிந்திருக்குமான்னு தெரியாது, லீட் கைண்ட்லி லைட் என்ற பாடல், கிளாசிக்கலான பாடல். இந்த பகுதியை வைத்து தான் அவர் பின்னணியில் எழுதுறார். லீட் கைண்ட்லி லைட் அப்படின்னா என்ன? சுருக்கம் இதுதான், நான் வெகு தொலைவில் சென்று விட்டேன், என் பாதையெல்லாம் தொலைத்து விட்டேன், நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், கடவுளே எனக்கு பாதையை காட்டும் என்று இந்த பின்னணியில் தான் அவர் எழுதிய பாடல் லீட் கைண்ட்லி லைட். இதே தான் நம்ம வாழ்க்கையில் பாருங்க, ரொம்ப யோசித்து பார்த்தா வெகு தொலைவில் நாம் சென்றிருப்போம், பாதையெல்லாம் தொலைத்திருப்போம், ஆண்டவா எனக்கு பாதையை காட்டும் என்றுதான் தவக்காலத்தில் நாம் சொல்லி செவிக்க அழைக்கிறோம். எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது? அழகான கதை. இந்த கதைக்குள்ளாக இந்த இளைய மகன் சின்ன பையனுடைய கதாபாத்திரம், பாகப்பிரிவினை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ரொம்ப முக்கியம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூ. பாகப்பிரிவினை எப்போ பிரிப்பாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 விஷயத்துக்காக பிரிப்பாங்க. ஒன்று என்னன்னா, அப்பா இறந்து போனால் பிரிப்பாங்க. 2வது, அப்பா படுத்த படுக்கை இருந்தால் பிரிப்பாங்க. இப்போ சொல்லுங்க, அப்பா இங்கே இறந்து போயிருக்கிறாரா, படுத்த படுக்கையாக இருக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. இதான் வந்து ஜூவிஷ் சட்டம். இங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, இல்லை அப்பா இறந்தா போயிட்டாரு. அப்போ பாருங்க, நினச்சி பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க, உயிரோடு இருக்கும்போது குழிதோடி புதைக்கிறார் அப்பாவை மகன். எத்தனை பிள்ளைங்க பெற்றவங்களை கைவிட்டு கண்ணீரோட அந்த பெற்றவங்களுடைய கண்ணீரில் இந்த பிள்ளைங்க வாழ்கிறாங்க. அப்போ கூட பெற்றவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா? இப்போ பாருங்க, ஆண்டவருடைய கதையை பாருங்கள். நம்ம எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் கடவுளுடைய குணம் என்ன என்பது அழகாக சொல்கிறார். அதே போல் வந்து பாகப்பிரிவினை மூத்த பையனுக்கு 2 பாகம், அதே போல் சின்ன பையனுக்கு 1 பாகம் இணைச்சட்ட நூல் சொல்லப்படுகிறது. ஆக இப்படியாக இருக்கணுமோ சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போகிறான். அவனுக்கு வந்தது 2 பிரச்சனை. ஒன்று பண பிரச்சனை, இன்னொன்று இயற்கை ரீதியான பிரச்சனை. கொண்டு போகிற பணமெல்லாம் செலவழிச்சுட்டான். அடுத்து என்ன? இயற்கை பேரிடரால் ஆபத்து, தர குறைவாக போகிறான். எப்படி எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் தர குறைவாக, எப்படி பிற இனத்து மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறான். நம்பர் 1, பன்னி மேய்க்கிற உணவை தின்றான், பன்னி மேலேயே பொறாமப்படுறான். பார்த்துக்கணும் எப்படி இருந்தாம எவ்வளோ கீழே போகிறான். அடுத்து என்ன? தான் உணர்றான், அப்படிலாம் செஞ்சுட்டேன்னு உணர்ந்துதான் அறிவு தெளிந்தவனாய். இந்த படத்தை சங்கர் ஷூட் பண்ணியிருந்தார். எங்கே பிரேக் விடுவார், எங்கே தொடங்குவார், சீக்கிரே சொல்லுவார். சங்கர் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை ஒரு பெரிய இமேஜினேஷனில் படம் எடுப்பார். எங்கே அவர் பிரேக் விடுவார், எங்கே பிரேக் விடுவார்? நம்ம ஏற்கனவே பிரேக் போயிட்டு வந்துட்டோம். எங்கே பிரேக் விடுவார்?
5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 17 தான் பிரேக். அறிவு தெளிந்தவனாய் அவன் அப்படியே யோசித்துட்டு அப்பா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே இடைவேளை. அப்போ அப்படியே இடைவேளை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதான் கதை இல்லையா? இப்போ சின்ன கேள்விதான், இந்த கதையினுடைய ஹீரோ யார்? ஊதாரி மைந்தனுடைய கதையினுடைய ஹீரோ யார்? நீங்க சொல்லுங்க இளைஞர்கள், நீங்க சொல்லுங்க. நல்லா ரொம்ப அழகா பாடுறீங்க. Who is the hero of this story? டோம்னி அப்பாவா சின்ன பையனா? அப்பான்றவங்க கை தூங்க பாப்போம். அப்பா தான் ஹீரோ. ஏன் சின்ன பையன் தான் ஹீரோ அப்படின்ற கை தூங்க. சின்ன பையன் தான் ஹீரோ. வெரி குட். இதோடைய கதையினுடைய ஹீரோ அப்பா. அப்பா தான் கதையினுடைய ஹீரோ. அப்பாவை பற்றி சொல்றதுக்கு தான் கதையே கொண்டு போறார் ஆண்டவர் இயேசு இல்லையா? பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? சின்ன பையனை பற்றி சொல்றதுக்கு கதை இல்லை. சின்ன பையன் பாவியின் குறியீடு, இஸ் a sign and symbol of the sinner இல்லையா? தந்தை என்பவர் தான் கடவுளின் குறியீடு. ஆக கதை கடவுளை நோக்கி தான் நகர்கிறது. எவ்வளவு பாவங்கள் பலவீனங்கள் செய்தாலும் what is the role of God? தந்தையான கடவுளுடைய அற்புதமான ஒரு படைப்பை அவ்வளவு அழகாக இயேசு படைக்கிறார். ரொம்ப அழகான கதாபாத்திரம். நமக்கு நிறைய விஷயம் God கடவுள் இயேசு யார் என்பதே நமக்கு தெரிவது கிடையாது. அவ்வளவு அழகான கதை. கதையே அப்பாவை நோக்கி நகர்கிறது. இவன் என்ன பண்ணா? அப்பா என்ன சொல்லுவாரு யோசித்தானா? போடா வெளியே நாயே சொல்ல. இப்ப உங்க வாழ்க்கையிலேயே உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்க சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவன் பெருகுதல போனா திரும்பி வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? சுமித்ரம்மா ஏத்துப்பீங்களா? சும்மா இங்க உட்காந்து சொல்லக்கூடாது, பிராக்டிக்கலா சொல்லி பாருங்க. ஏத்துக்க மாட்டாங்க. என்ன அவ்வளோத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்தா எப்படி ஏத்துப்பீங்க? வெளியே போடாதான் சொல்லுவோம். என்னது தெரியல, எனக்கு தெரியல. இங்க உட்காந்து சொல்றது ஈஸி. சொத்து இருந்தா தானே, இல்லைன்னும் போது என்ன வேணா சொல்லிக்கலாம். சும்மா ஒரு நேரத்துக்கு சொல்றேன். சரியா? பாருங்க, அவன் பாருங்க என்னன்னா சொல்லி பார்த்துட்டு வரான். ஆனா அப்பா பாருங்க அவன் அங்கிருந்து வரான். கவனிங்க, அப்பா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். God is always waiting. A season of Lent is a season of second coming, home coming. கடவுளுடைய வீட்டுக்கு திரும்பி வருவதுதான் தவக்காலம். Praise the Lord. So கடவுளுடைய வீட்டுக்கு நாம் திரும்ப, நம்ம எங்கெல்லாம் வெளியே போறோமோ திரும்பி வரணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, சின்ன பையன் வரான். இப்ப கடவுள் தந்தை என்ன செய்கிறார் என்பதுதான் கடவுள். ஆண்டவர் இயேசு யார் என்பதை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் இங்கேதான் என்ன நடக்கிறது. how God is reacting on positive way. என்ன பண்றாரு பாருங்க. அதை வாசிங்க. அந்த தந்தையின் கேரக்டர் வாசிக்க. அது எங்க ஆரம்பிக்குது? தந்தை 20வது வசனம். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். ஓகே. அவர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே, சின்ன பையன் அங்க வரா அப்படின்னா என்ன அர்த்தம்? தொலைவில் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அடுத்தது அவரின் தந்தை அவரை கண்டு அப்பனா he is waiting for a long time, a long year. At one day my youngest son will turn to the home. அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். That is God. கடவுள் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். பழைய வாழ்வு, பலவீனமுள்ள வாழ்வு, பாவம் நிறைந்த வாழ்வு, தவறான வாழ்வு, தவறான உறவு முறைகள், தவறான பேச்சுக்கள், தவறான வாழ்க்கை சூழல்கள், மீண்டுமாக நீ வருவாய், திரும்பி வருவாய், மாறி வருவாய் என்று ஆண்டவர் பிழிமேல் வழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறார். That's the first one. அடுத்து பாருங்க. பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். உயிரோடு இருக்கும் போதே அப்பா செத்துட்டா என்று சொன்னவரை கட்டி தழுவி முத்தமிடுகிறார். மகனோ முதல் விஷயம், கடவுள் நம்ம எல்லோரையும் கட்டி தழுவி முத்தமிடதான் பாவ சங்கத்திரம் செய்யுங்கள். நீங்கள் பாவ சங்கத்திரம் செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் கட்டி தழுவி முத்தமிட ஆசைப்படுகிறார். நல்லதொரு பாவ சங்கத்திரம் செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் நிறைந்த வாழ்க்கையை நாம் அலசி ஆராய்ந்து, if at all I do a good confession, God wants to embrace and kiss to everyone. கடவுள் அவர் கட்டி தழுவி முத்தமிட. இந்த இரவு நேரம் நீங்க வந்தீங்கன்னா பாடல் பாடினீங்க, கையெல்லாம் தட்டினீங்க, வெரி குட். The impact of today's night, we must make a good confession. நாம் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கட்டி தழுவி முத்தமிட கடவுள் விரும்புகிறார்.
நம்பர் 1. நம்பர் 2 அடுத்து என்ன? மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். சின்ன பையன் எல்லாத்தையும் சொல்ல விரும்புறான். நான் எப்படி இருந்தப்பா, இப்படிலாம் இருந்தப்பா சொல்ல விரும்புறான். கடவுள் பாருங்க, தந்தை பாருங்க, அப்பா பழச கிளறல விரும்பல. A father is not interested about the past life. பழசன கிளறல. சரி சரிப்பா, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட் அவ்வளவுதான். பாருங்க, பியூட்டிஃபுல் கேரக்டர். அதாவது பழசெல்லாம் கடவுள் விரும்ப மாட்டார். நம்ம வாழ்க்கையில என்னதான் சின்ன வயசுல ஒரு வாலிப பருவத்துல நீங்க எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் ஒரு நல்ல பாவ சிகிச்சை செய்தால் நிச்சயமாக கடவுள் பழச கிளற மாட்டார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? which you do not know, try to get to know. அதான் மிகப்பெரிய விஷயம். பழச கடவுள் கிளற மாட்டார். அடுத்து, தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை விரைவில், தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி ட்ரெஸ், ஏன்? because it's a part of that family. பாருங்க, முதல் தரமான ஆடையை, இதுதான் தந்தையின் குணம். என்னது? கட்டி தழுவி முத்தமிட்டு, என்னது? பழசெல்லாம் கிளறாம முதல் தரமான ஆடை, முதல் தரமான மதிப்பை கொடுக்கிறார். that is the quality of God. அடுத்து, முதல் தரமான ஆடையை விரைவில் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரம். எவனாவது மோதிரம் போட்டு அழகு பார்ப்பானா? பாருங்க, பிஞ்சு மனசு கடவுள். மோதிரம் எதற்காக? அதிகாரத்தின் அடியாளம் இல்லையா? again he wants to give the power because it's such a wonderful family. again he wants to give the power in the hands of the younger son இல்லையா? ஆக மீண்டுமாக அந்த அதிகாரத்தை அந்த மகன்கிட்ட கொடுக்கிறார். அடுத்து, காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். காலடியும் மிதியடி அணிவியுங்கள் இல்லையா? எவ்வளவு பாருங்க, அதை ஏத்துக்கிறார். வீட்டினுடைய அந்த பையன் தான் உரிமையாளர் ஏத்துக்க. அடுத்து, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் விருந்து உண்ணுங்கள் இல்லையா? நாம் மகிழ்ந்து விருதுலாம். பாருங்க, பெரிய மகிழ்ச்சி திருவிழாவை எடுக்கிறார். அடுத்து, நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அன்புக்குரிய மக்களே, நாம் நல்ல ஒரு பாவசியம் செய்தால் நல்ல ஞாபகம், ஒரு பாவியின் மனமாற்றம் விண்ணகத்தில் திருவிழா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு நாள், நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஒருவர் இந்த இடத்தில் மாறினார் என்றால், மனம் மாறினார் என்றால் விண்ணகத்தில் திருவிழா. அதான் ஆண்டவர் அழகாக சொல்ல பாருங்க. கடவுள் எப்போதும் அவர் பாருங்க பழச கிளற மாட்டாரு, கட்டி தள்ளி முத்தமிடுகிறார். வேற என்ன? மோதிரம் அணிவிக்கிறார், முதல் தரமான ஆடை கொடுக்கிறார். வேற என்ன? மிகப்பெரிய திருவிழாவை எடுத்து சிறப்பு. that is a beautiful quality of God. எவ்வளவு பெரிய அழகான கடவுளுக்கு ஒரு கரவொலி எழுப்பை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த அனுபவம் தான், இந்த இறை அனுபவம் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஓகே, கதையை முடிக்கும் முன்னாடி அடுத்த கேரக்டர் உள்ள வராது. அது யாருடைய கேரக்டர் நினைக்கிறீங்க? அந்த இளைய மகள் பாவிகளுக்கான குறியீடு, அப்பா கடவுளுக்கான குறியீடு. பிறகு அந்த மூத்த மகன் யாருடைய குறியீடு? மூத்த மகன் யாருடைய சைலன்ட் சிம்பல்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். பரிசேயர்களின் குறியீடு இல்லையா? மூத்த மகன் யாரு? பரிசேயர்கள். மூத்த மகனுடைய கதாபாத்திரத்தை படிச்சு முடிச்சிருவோம். வாசிங்க. அப்பொழுது அவரின் மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வர வைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். பொறாமை வயிற்றுல எரியுது. தம்பி வந்துட்டான், சந்தோஷம் இல்லை இல்லையா? வந்துட்டான், சந்தோஷமே இல்லை. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எரிச்சல். இன்னைக்கு கூட நிறைய பேர் வயிற்றெரிச்சல், பொறாமை. அடுத்தவன் நல்லா இருந்தால் பிடிக்காது இல்லையா? ஒருத்தர் நல்லா பேசினா பிடிக்காது, நல்லா பாடினா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, நல்லா ட்ரெஸ் பண்ணா இன்னொருத்தருக்கு பிடிக்காது, பொறாமை. அதே தான் மூத்த மகன். பரிசேயர்கள், பொறாமைகள். அடுத்து, அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அழித்திருக்கிறார் என்றார். அவரோ சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாமல் இருந்தார். உள்ளே போல
வீட்டுக்குள்ளேயே போல, வெளியவே நிற்கிறார், வீட்டுக்கு வெளியவே நிற்கிறார், உள்ளே போல. ஏன்னா வைத்தறிச்சல். அவன் என்ன நினச்சான்? அவன் நினைக்கிறான் மற்ற சொத்தெல்லாம் தான் ஆட்டையே போடலான்னு நினச்சானு தெரியல. தம்பியை ஏற்றுக்க முடியல. தம்பின்னு கூட அவன் சொல்ல, என்னங்க நடக்குது அப்படிதான் கேட்குறான். நரேட் பண்ணுறவன் தான் பணியாளர் தான் தம்பியை பற்றி பேசுகிறான். கூட பிறந்தவனே தம்பின்னு கூட சொல்கிறதில்ல. அதனால சொத்து பிரச்சனை வந்து அண்ணன் தம்பிகளே பிரிஞ்சு போயிடுறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் கதை சொல்கிறார். அடுத்து, உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். கடவுள் பாருங்க மறுபடியும் பரிசேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், உள்ளே வாங்க. அடுத்து, அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் அடுத்து கவனிங்க. சரி, நான் கேட்குறேன், இந்த இளைய மகன் என்ன தவறு செஞ்சான் சொல்லுங்க? என்ன தவறு செஞ்சான்? என்ன தவறு செஞ்சான் சொல்லுங்க? என்ன தவறு செஞ்சான்? யோவான் தங்கச்சி சொல்லுங்க. இல்லது சொத்தை தான் வாங்கிட்டு போனான், கரெக்டா? அதான் தந்த தப்பு. அந்த மூத்த பையன் என்ன குற்றம் சாட்டுறான் பாருங்க. நடக்காத ஒன்றை சொல்றான். அம்மாவா இல்லையா? என்ன சொல்றான்? வாசி. ஆனால் விலைமகளரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உன் மகன், மகளரோடு சேர்ந்து, அது விலைமகளோடு அவன் இருந்தானா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. இவனாகவே கட்டுக்கதை கட்டுறான். பார்த்தீங்களா? ஒருத்தரை என்ன நடந்ததுன்னே தெரியாம அவன் பேரை உண்டாக்குறது பரிசுடைய வேலை. அடுத்து, உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்து விட்டானே, இவனுக்காக கொழுத்து கன்றை அழித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் விருந்து கொண்டாடி மகிழ்வது முறையே. ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவ்வளவு அழகு. பார்த்தீங்களா? கதையை முடிக்க போறோம். இப்ப யார் ஊதாரி மைந்தன்? இளைய மகனா மூத்த மகனா? உள்ளே போலையா? அதுக்கு தான் டைரக்ஷன்ஸில் சொல்லுவாங்க, படத்தில் சொல்லுவாங்க, ஓப்பன் எண்டிங்வாங்க. முடிவு உங்கள் கையில். ஆண்டவர் பாருங்க, முடிவு உங்கள் கையில் இருக்கு. அவன் போனானா இல்லையான்றது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அதே போல தான் நாம் தவக்காலத்தில் இது போன்ற இரவுகள், இது போன்ற தவக்கால முயற்சிகள், இது போன்ற திரியாத்திரைகள், இது போன்ற சிலுவை பாதையெல்லாம் பங்கெடுத்துட்டு நாம் உள்ளே போகாமல் மீண்டுமாக கடவுள் எடுத்து திரும்பி வராமல் வெளியிலே நிற்கிறோமா? அல்லது நம்முடைய பழைய பாவ வாழ்வெல்லாம் அலசி ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு நல்ல பாவசங்கத்தம் செய்து கடவுளுடைய மன்னிப்பை நாம் கொண்டாட போகிறோமா என்றுதான் இந்த இரவு நேரம் சிந்தனையாக உள்ளது. ஆகவே கடவுள் யார் நம்மை குறித்து என்று தொடங்கி கடவுள் யார் என்பதை நம்மை புரிய வைத்து நாம் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கட்டி தழுவி பழசை கிளறாம நமக்கெல்லாம் ஒரு விருந்து வைத்து ஆசைப்படுகிறார். நாம் மாறினோம் என்றால் விண்ணகத்தில் திருவிழாவாக கடவுள் எடுத்து கொண்டாடுவார். உங்கள் மனநிலை என்ன என்ற சிந்தனையோடு நாம் தொடங்கும் இந்த பாடலை நாம் பாடுவோம். அப்படி நாம் எழுந்து நிற்போம். பிரிக்க முடியாத இந்த பாடலை நாம் பாடுவோம். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? ஊதாரி மைந்தனுடைய கதை கிளாசிக்கலான நம்பர் 1 பெஸ்ட் ஸ்டோரி இன் தி வேர்ல்ட். துன்பங்கள் எது வந்தாலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். வேதனை துன்பங்கள் எது வந்தாலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். தமது வல்லமையை நமக்கு பொழிந்துள்ளார். தமது வல்லமையை நமக்கு பொழிந்துள்ளார். எதுவும் நமக்கு அருகில் வந்து கெடுத்திட முடியாது,
எடுத்திட முடியாது, பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. பாவசுகள் செய்ய கடவுள் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அவரை எப்போதுமே கட்டி கழுவி முத்தமிட ஆசைப்படுகிறார். நம்மை நம்மாற்றம் விண்ணகத்தில் தேடுகிறார். நம்மை எதிர்ப்பவர் யாரும் இல்லை, கிறிஸ்து நம் சார்பில் இருக்கின்றார். நம்மை எதிர்ப்பவர் யாரும் இல்லை, கிறிஸ்து நம் சார்பில் இருக்கின்றார். நம் மகன் இயேசுவை நமக்கு தந்துள்ளார், நம் மகன் இயேசுவை நமக்கு தந்துள்ளார். யாருமே நமக்கு தண்டனை தீர்ப்பை தந்திட முடியாது, தந்திட முடியாது, பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது, நம்மை பிரிக்கவே முடியாது. உரியவர்களை இப்பொழுது அழகான இந்த நேரத்தில் சிலுவை பாதையை நாம் சிந்தித்து தியானிக்கவிருக்கின்றோம். நான் சொன்னது போல ஆண்டவருடைய இறை வார்த்தை மீண்டுமாக திரும்பி வருவதுதான் செகண்ட் ஹோம் கமிங். கடவுளிடம் வீட்டை நோக்கி நாம் மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி திரும்பி வருவதற்கான வாய்ப்பும் அழைப்பும் தான் இந்த இரவு அருளின் நேரமாக. இந்த அருளின் நேரம் சொல்கிறோம் இல்லையா, அருளின் நேரம் எப்போதைகளை நல்ல பாவ சங்கத்தினம் செய்கின்ற பொழுதுதான் அருள் ஆசி நாம் பெறுவோம். சிலுவை பாதையை நாம் சொல்ல தயாராகுவோம். ஆக நல்ல ஒரு அழகான சிலுவை பாதை வழியாக இந்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனபர் அந்த பையன் சொன்னாலியா, ஆண்டவா நான் திரும்பி வரேன், அப்பா உனக்கு எதிரான பாவம் செஞ்சு நான் திரும்பி வரேன். அதுபோல இந்த சிலுவை பாதையில் ஆண்டவரோடு நாம் பயணிப்போம். கடவுளுடைய மன்னிப்பை நாம் கேட்போம். அழகான பாடல் சிலுவை பாதைக்குரிய பாடல் ஒன்றை நாம் தொடக்க பாடலாக பாடி இந்த நேரத்தில் நாம் ஊறுகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கடவுளுடைய இரக்கத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை நாம் பாடுவோம். பாடல் 27. விடியற் காலை 3 மணி அளவில் ரொம்ப அழகாக நாம் செய்யக்கூடிய இந்த சிலுவை பாதை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நமக்கு அமைய நாம் சொல்லிப்போம்.
உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே வாழ்வினை தாங்கியும் வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் அழைத்தீரே வானமும் பூமியும் மாறிடும் போதும் வார்த்தை மாறிடாதே வாழ்வினை தாக்கியும் வார்த்தையால் என்னை வாஞ்சையாய் அழைத்தீரே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ஆண்டவர் இயேசு சிலுவையின் பாதையில் வாழ்கிறார். பாவம் செய்யாதீர் என்று சொன்னாரா? எவ்வளவு மன்னிப்பை கொடுத்தாரா? கடவுளுடைய அன்பை சொன்னாரா? ஆனால் இறுதியில் அவருக்கு கிடைத்தது என்ன? சிலுவை மரணத்தையும் அவர் ஏற்கிறார். யாருக்காக? நம்முடைய மீட்புக்காக. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவின் அந்த அன்பு தான் நாம் அனுபவிக்க, இயேசுவின் அன்பில் உயிர் பெற்ற மனிதர்களாக மாற சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். ஸ்தலத்துக்குரிய பாடலை பாடும். சிலுவையில் அறையுண்ட இயேசையா.
அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம் பாதமே என் முகம் பதிக்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட ஏசையா உம்முகம் பார்க்கின்றேன். கண்ணீர் சிந்தி உம் பாதமே என் முகம் பதிக்கின்றேன். பரிசுத்தரே இறைமகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறைமகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இயேசுவை ஆராய்ந்து வணங்கி மக்கள் நிறைந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்து முதல் ஸ்தலம் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இனி பாவம் செய்யாதீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை. யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா, நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட கருணை நெஞ்சத்துக்கு பிலாத்து தீர்ப்பிடுகிறார். யார் யாருக்கையால் தீர்ப்பிடுவது இல்லையா? ஆக இந்த சூழலில் பிலாத்து தன்னை, தன் பதவியை, தன் சுயநலத்தை, தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆண்டவர் மேல் அநியாயம். நாமும் எத்தனையோ முறைகள் தீர்ப்புகள் வழங்கி 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 உறவுகளை பிரித்து பிரித்து உறவுகளில் சிக்கலை உருவாக்கி உருவாக்கி நல் உறவுகள் இல்லாமல் வாழக்கூடிய நம்முடைய மனநிலை, கடவுளோடு நல் உறவு இல்லாமல், பிறரோடு நல் உறவு இல்லாமல், ஆக அநியாயமாக நம்முடைய வார்த்தைகளால் தீர்ப்பிட்டு உறவுகளை பிரித்த பிளந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். நம்முடைய குற்றம் குறைகளெல்லாம் அனைத்து பார்த்து ஆண்டவரத்தில் மன்னிப்பு நிற்போம். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனை ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவுளர். உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உம்மையே வெறுமை ஆக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. பரிசுத்தரே இறைமகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறைமகனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இரண்டாம் ஸ்தலம் ஆண்டவர் இயேசு சிலுவையை ஏற்கிறார். இயேசுவை ஆராய்த்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். சிலுவையே வேண்டாம், துன்பம் வேண்டாம், துயரம் வேண்டாம், சறுக்கள் வேண்டாம், சவால்கள் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், மன இறுக்கம் வேண்டாம். இதான் நம்முடைய மனநிலை. ஆண்டவர் சிலுவை ஏற்கிறார், சிலுவையை மனமும் வந்து ஏற்கிறார், துன்பத்தை ஏற்கிறார், சிலுவையை மீட்பின் இரட்சணியமாக பயன்படுத்துகிறார், சிரமத்தை சிகரமாக மாற்றுகிறார். சிலுவையின்றி
சிம்மாசனம் இல்லை என்கிறார். ஆக மனுகுலத்தின் மீட்புக்காக நாம் எல்லாரையும் மீட்டெடுக்க உயர்ந்த லட்சியமாக தன் சிலுவையினால் அன்பை, இரக்கத்தை, பாசத்தை பொழிந்து சிலுவையினால் மீட்டெடுத்த அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவா, என் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளை, துன்பங்களை, துயரங்களை, போராட்டங்களை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை எங்களுக்கு தாரும். புலம்பிக் கொண்டு முணுமுணுத்து கொண்டு நாங்கள் இல்லாமல் வாழ அருள் புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வசுடைய இரக்கத்தில் சமாதானத்தில் பார கடவனர். ஆமென். சென்னீர் வியர்வை வியத்தவரே, கண்ணீர் சிந்தி அழுதீரே. சென்னீர் வியர்வை வியத்தவரே, கண்ணீர் சிந்தி அழுதீரே. கொடிய வேதனை அடைந்தீரே, பாவி என்னை நினைத்தீரே. கொடிய வேதனை அடைந்தீரே, பாவி என்னை நினைத்தீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நாம் ஸ்தலம் ஆண்டவர் இயேசு முதல் முறையாக தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு முதல் முறையாக தரையை முத்தமிடுகிறார். சிலுவையின் பாரம் தாங்காமல் அவமானத்தில் உச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும், உடலில் வலிகள் இன்னொரு பக்கம் இருந்தாலும், சாட்டை அடிகளால் அடிக்கப்பட்ட சூழல் மறுபுறம் இருந்தாலும், படை வீரர்களுடைய ஏளன பேச்சுக்கள் அவ்வப்பொழுது வந்தாலும் இருந்தாலும், கீழே விழுந்தாலும், அதெல்லாம் தந்தையாம் கடவுளுடைய விருப்பத்தின்படி என்று சொல்லி, எதிர்காலத்தில் சந்ததியர்களுடைய மீட்புக்காக என்று சொல்லி, தலைமுறை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதமாக மாறட்டும் என்று சொல்லி, ஒன்றுமே தவறுகள் செய்யாத அவர் சிலுவையின் பாரத்தால் விழுந்து மீண்டும் எழுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையால் மீண்டும் மீண்டுமாக நாம் விழுந்து கிடக்கின்ற பாவங்கள், பலவீனங்கள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், நாம் செய்கின்ற பழைய பாவம், பலவீனம் உள்ள வாழ்விலிருந்து வெளிவர எழுந்து நடைபயல ஆண்டவர் இயேசுவை இறுக பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல ஆண்டவர் இயேசுவிற்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாருங்கள். ஆமென். என் கடவுளே, உம்மை நினைக்கின்றேன். என் தெய்வமே, உம்மை தேடுகின்றேன். என் கடவுளே, உம்மை நினைக்கின்றேன். என் தெய்வமே, உம்மை தேடுகின்றேன். எல்லையற்ற ஆண்டவரே, என் இதய துடிப்பினிலே ஒரு சொட்டு அன்பினாயே வைத்தவரும் நீரன்றோ. நீ கொடுத்த அந்த அன்பின் சொட்டுக்கள் உம்மையே தேடுகின்றது.
உம்மையே நாடுகின்றது. என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன், என் தெய்வமே உம்மை ஆராய்ந்து வணங்கும் மக்கள் நிறைந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துன்பத்தின் உச்சத்தில் துணையாளராய் அன்னை மரியாளுடைய அழகான சந்திப்பு. எல்லாரும் கைவிட்டு சென்றாலும் உடன் இருந்தவர்கள் எல்லாரும் ஓடி போனாலும் அம்மாவுடைய அன்பே அன்புதான். கண்ணீரோடும் கவலையோடு அம்மா நின்று கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீரும் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. அம்மாவின் சந்திப்பு உறுதிப்படுத்துகிறது, அம்மாவின் சந்திப்பு ஆதரவு கொடுக்கிறது, அம்மாவின் சந்திப்பு ஆறுதலை கொடுக்கிறது, அம்மாவின் சந்திப்பு புது தெம்பை கொடுக்கிறது, அம்மாவின் சந்திப்பு புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறது. அதான் அம்மாவின் பலம், அன்னை மரியாளின் பலம். அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வில் சோர்ந்து போகின்ற பொழுதெல்லாம் நம்மை சந்தித்து சந்தித்து தூக்கிவிட்டு கரத்தில் வைத்து மீண்டுமாக எழுந்து நடைபெற ஆற்றலையும் ஆசீர்வாதம் தரக்கூடிய அந்த தேவத்தாயின் பற்றில் நம்முடைய திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வு மிளிர செபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளர். ஆமென். பாவமே அறியா பரிசுத்தரே, பாவத்தின் ரூபம் மானீரே. பாவமே அறியா பரிசுத்தரே, பாவத்தின் ரூபம் மானீரே. நோய்களை எல்லாம் சுமந்தீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. நோய்களை எல்லாம் சுமந்தீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஐந்தாம் சலந்து இயேசுவை ஆராய்ந்து வணங்கும் மக்கள் நடையிறந்த தோற்றம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வரலாற்றின் விடுதலை நாயகனுக்கு சீமோனுடைய உதவி. சீமோன் உதவி செய்தார், மனமு வந்து செய்தானா அல்லது கட்டாயத்தினால் செய்தானா தெரியாது. ஆக மொத்தத்தில் அந்த நேரத்தில் அந்த உதவி இயேசு ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. உதவும் கரங்களாக இருந்த சீமோன் வாழ்க்கையின் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார். அந்த உதவும் கரம் ஆண்டவருக்கு வலிமையை கொடுத்தது. ஆக எங்கெல்லாம் நாம் உதவும் கரங்களாக மாறுகின்றோமோ, எங்கெல்லாம் நேச கரங்களாக மாறுகின்றோமோ, அங்கெல்லாம் இன்றைக்கும் இயேசுவை நாம் வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறோம். அது நாம் புன்சிரிப்பாக இருக்கலாம், உதவும் மனப்பான்மையாக இருக்கலாம், ஆறுதல் நிறைந்த வார்த்தையாக இருக்கலாம், அல்லது உடன் இருப்பாக இருக்கலாம். அவை எங்கு நாம் உதவும் கரங்களாக, நம் கரங்கள் நேசக்கரங்களாக நம்முடைய நேசம் மாறுகிறோம், அங்கெல்லாம் இயேசு இன்றும் உயிர் பெற்று எழுகிறார். உதவும் கரங்களாக நேச கரங்களாக மாறுவோம். இயேசுவை நாம் உயிர் பெற்று எழச் செய்வோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவனர். ஆமென். பரிந்து எமக்காய் பேசுவீரே, இரத்தத்தை கரத்தில் ஏந்துவீரே. பரிந்து எமக்காய் பேசுவீரே,
இரத்தத்தை கரத்தில் ஏந்துவீரே. பாவ கடனை தீர்த்தீரே, தீவிய ஊற்றை திறந்தீரே. பாவ கடனை தீர்த்தீரே, தீவிய ஊற்றை திறந்தீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆறாம் ஸ்தலம் இயேசுவை ஆராய்ந்து வணங்கும் மக்கள் நிறைந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையின் பாதையில் வெரோனிக்காளுடைய அழகான முகத்துடைப்பு, அவ்வளவு களைப்போட சோர்வோட அவ்வளவு ஒரு நடைப்பிணமாக அவர் சென்றால் அவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமாய் நின்று வேடிக்கை பார்த்தார்களே தவிர ஒருவர் கூட முன்வந்து அந்த களைப்பை போக்குவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு கூட நாம் கூட சற்று துயரத்தில் வேதனையோடு இந்த சிலுவையில் பங்கெடுத்தால், ஒருவேளை அன்றைக்கு நாம் இருந்திருந்தால் வெரோனிக்காவின் நிலையில் நாம் இருந்திருப்போமோ? கேள்விக்கான பதில்தான் என்ன? ஒரு பெண் என்னதான் நினைத்தாலும் தன்னை முழுவதுமாக கடவுள் பார்த்து கொள்வார் அந்த நம்பிக்கையில் அந்த துணிச்சலையும் துணியையும் கடவுள் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். சோர்ந்து போகின்ற நம்முடைய உள்ளத்திற்கெல்லாம் துணிவினுடைய காரணமாக ஆண்டவர் அமைகிறார். ஆகவே துணிச்சலோடு நம்முடைய வாழ்வின் சோர்வுகள், களைப்புகள், கவலைகள் இதெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தைரியத்தோடு துணிச்சலோடு முயற்சியோடு நம்முடைய வாழ்க்கை நகர அற்புதமான ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் கேட்போம். அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கை நகர்வுகளை மகிழ்வோடும் தைரியத்தோடு நாம் தொடங்க இறைவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசனை ஆத்மாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானம் தலைப்பார கடவனர். ஆமென். உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உம்மையே வெறுமையாக்கினீரே, அடிமையின் கோலம் எடுத்தீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. உமது உயிரை தந்தீரே, அடிமை என்னை மீட்டீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நாம் ஸ்தலம் இயேசுவை ஆராய்ந்து வணங்கும் மக்கள் நிறைந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முகம் குப்பர விழுந்து இரண்டாம் முறை ஆண்டவர் கதி பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசுடைய கதி பார்த்தீங்களா? மீண்டும் மீண்டுமாக விழுகிறார். சிலுவையின் பாரத்தை தாங்க முடியாமல் விழுகிறார். விழுகின்ற பொழுது அந்த முள்முடியெல்லாம் குத்தி ரத்தம் பீறிட்டு வருகின்ற பொழுதெல்லாம் அப்பா தந்தையே என்றெல்லாம் கதறி இருப்பார், கத்தி இருப்பார். ஆனால் புலம்பி இருக்க மாட்டார், முணுமுணுத்திருக்க மாட்டார். ஆக இப்படியாக மீண்டும் மீண்டுமாக விழுந்தாலும் எல்லாம் விழுந்து நடைபயல் என்று தன்னுடைய லட்சியம் மட்டும்தான் வாழ்வில் உயர்ந்ததாகும். இப்படியாக நம்முடைய வாழ்வில் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சோர்வுகள் அல்லது மன இறுக்கங்கள், மன வேதனைகள், சவால்கள், சறுக்கல்கள் நாம் விழுந்து விழுந்து கிடந்தால் மீண்டும் எழுவதற்கான வலிமையை கடவுள் வழங்குகிறார். அவர் கைவிடுத்து இறுக விடுத்து அவரை நாம் இறுதி வரை பற்றுறுதி கொண்டு பற்றற்ற வாழ்க்கைக்கு நடந்து செல்ல ஆண்டவர் நம் எல்லாரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிய ஆத்துமாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரு கடவன. ஆமென். எனக்கு ஒரு இதயத்தை கொடுத்தீர், உமக்காகவே இது துடிக்கின்றது. எனக்கு ஒரு இதயத்தை கொடுத்தீர், உமக்காகவே இது துடிக்கின்றது. ஒவ்வொரு நொடியும் நாடி துடிப்பும் உமக்காகவே ஏங்கியதே. ஒவ்வொரு நொடியும் நாடி துடிப்பும் உமக்காகவே ஏங்கியதே. உயிருள்ள இறைவனே, உள்ளத்தில் வாருமையா, தூய்மையின் இருப்பிடமே, இதயத்தில் தங்குமையா. என் கடவுளே உம்மை நினைக்கின்றேன், என் தெய்வமே உம்மை தேடுகின்றேன். ஸ்தலம் இயேசுவை ஆராய்த்து வணங்கும் மக்கள் நிறைந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை பாடுகளின் பாதையில் அந்த துயரத்தில் கூட எருசலேம் மகளிருக்கு ஆறுதலை சொல்லுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் ஆறுதலுக்காக காத்திருக்கிறார். அந்த ஆறுதல் ஆண்டவர் இயேசுவுக்கு தேவைப்படுகிறது. ஆக ஆறுதலின் தெய்வம் கட்டாயம் நம்முடைய உடனிருப்பையும் இறைவன் விரும்புகிறார். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். பச்சை மரத்திற்கே இப்படி என்றால் பட்ட மரத்திற்கு என்னாகுமோ என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்வில் நம்முடைய குழந்தைகளுக்கு பொறுப்புள்ள த ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஹுட், பொறுப்புள்ள தந்தையாய் தாயாய் நாம் வாழ ஆறுதல் நிறைந்த ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்து ஆறுதல் அளிக்கின்ற மனிதர்களாக மக்களாக வாழ ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவுளர். ஆமென். வியர்வை வியத்தவரே, கண்ணீர் சிந்தி அழுதீரே. சின்னீர் வியர்வை வியத்தவரே, கண்ணீர் சிந்தி அழுதீரே. கொடிய வேதனை அடைந்தீரே, பாவி என்னை நினைத்தீரே. கொடிய வேதனை அடைந்தீரே, பாவி என்னை நினைத்தீரே. பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நாம் ஸ்தலம் இயேசுவை ஆராதித்து வணங்கும் மக்கள் நிறைந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பாதையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் அந்த சிலுவையின் பாரத்தை சுமந்து கொண்டு சாட்டையடிகளெல்லாம் பெற்று மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு கலக்கத்தோட, மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனையோடு முள்முடி இரத்தத்தை சொட்ட சொட்ட அந்த வலியெல்லாம் தாங்கி ஆண்டவர் 3ஆம் முறை மீண்டும் கீழே விழுகிறார். மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கீழே விழுகிறார். நமக்காக என்ன அன்பு,
என்ன பாசம், என்ன இரக்கம்! அந்த ஆண்டவர் நமக்காக சிலுவை சாவை ஏற்ற அந்த சிலுவை சாவில்தான் இரட்சணியம் என்கின்ற மாபெரும் மெய் உணர்வை, மெய் உண்மையை நமக்கு வழங்குகிறார். நாம் கூட மீண்டும் மீண்டும் மீண்டுமாக விழுந்து கிடக்கின்ற பாவங்கள் தான் என்ன? இதன் நிமித்தமாக கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்கின்ற வாழ்வின் சூழ்நிலை தான் என்ன? மீண்டும் மீண்டுமாக கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக நாம் செய்கின்ற குற்றக்குறைகள் தான் என்ன? மீண்டும் மீண்டுமாக நாம் விழுந்தால் மீண்டும் எழுந்து வரதான் ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம். கரம் பிடித்து ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நாம் நடப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார்க்கிறவனே. ஆமென். பாவமே அறியா பரிசுத்தரே, பாவத்தின் ரூபம் ஆனீரே. பாவமே அறியா பரிசுத்தரே, பாவத்தின் ரூபம் ஆனீரே. நோய்களை எல்லாம் சுமந்தீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. நோய்களை எல்லாம் சுமந்தீரே, விடுதலை எனக்கு தந்தீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பத்தாம் ஸ்தலம் திவேசுமை ஆராய்த்து வணங்கி மக்கள் நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். ஆடையும் இழக்கிறார். இழப்பதற்கு என்னதான் இருக்கிறது? இறுதியில் தன்னையும் இழக்கிறார். தன் மானத்தை காத்த அந்த ஆடையும் இழக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதான் ஆண்டவர் இயேசுவின் அன்பு. கொடுத்து கொண்டே இருக்கிறார். கட்டி தழுவி முத்தமிட்டு பழசெல்லாம் கிளறாம நம்முடைய மனமாற்றத்தை மட்டும் எதிர்பார்த்து, ஆக ஒவ்வொரு பாவியின் மனமாற்ற விண்ணகத்தில் திருவிழா என்பதற்காக நாம் முழுவதையும் தன்னை இழக்கிறார். ஆக இழப்பதில்தான் மிகப்பெரிய இன்பம் என்கின்ற மாபெரும் சித்தாந்தத்தை சொல்லுகிறார். நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எதெல்லாம் இயேசுவுக்காக இழக்கின்றமோ அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். குடும்பத்தில் தியாகம், குடும்ப வளர்ச்சிக்கான இழப்பு, இழப்புக்களில் நாம் பெறக்கூடிய மகுடம்தான் நிறைய. ஆண்டவா, எங்களெல்லாம் நீர் வழிநடத்தும். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் உடைய சிலுவையோடு அறைகின்றோம். புது வாழ்வை, புது தெம்பை, புதிய மாற்றத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தை ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார்க்கிறவனே. ஆமென். பரிந்து எமக்காய் பேசுவீரே, இரத்தத்தை கரத்தில் ஏந்துவீரே. பரிந்து எமக்காய் பேசுவீரே, இரத்தத்தை கரத்தில் ஏந்துவீரே. பாவ கடனை தீர்த்தீரே, ஜீவிய ஊற்றை திறந்தீரே. பாவ கடனை தீர்த்தீரே, ஜீவிய ஊற்றை திறந்தீரே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிசுத்தரே, இறைமகனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
இயேசுவை ஆராய்த்து வணங்கி பக்க நடையறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் துளைக்கப்படுகின்றன. எவ்வளவு அழகான கைகள்! அவருடைய கைகள் பட்டால் என்ன ஆசீர்வாதம், என்ன அழகான கால்கள்! சென்றடமெல்லாம் கால் நடக்க நன்மைகளை தானே செய்தார். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனுக்கு ஆணிகளால் துளைக்கிறார்கள். காயங்கள் ஆக பாடுகள் பட்ட அந்த இடம் ஆணிகொண்டும் காயங்களால் ஆண்டவர் எங்கள் பாவங்களை கழுவியலும், ஆணிகொண்டும் காயங்களால் எங்கள் பலவீனங்களை போக்கியலும், ஆணிகொண்டும் காயங்களால் எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பொழிதலும், ஆணிகொண்டும் காயங்களால் எங்களுக்கு இரக்கத்தை பொழிதலும். ஆண்டவர் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவுளே. ஆமென். பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கெட்டு போனோ பாவியானோ கிருபை சேனாதனே மட்டிலா கருணை என் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. இயேசுவை ஆராய்த்து வணங்கி மக்கள் நன்றறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். 12ஆம் ஸ்தலம். ஆண்டவர் இயேசு உயிர் விடுகிறார். தாகமாய் இருக்கிறது சொன்னார். இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். இவர்களை மன்னியும் என்று அந்த நேரத்தில் கூட மன்னித்தும் இறுதியில் எல்லாம் நிறைவேறிற்று. மன்னிப்பின் தேவன், இரக்கத்தின் ஆண்டவர், அருளின் ஆண்டவர், எல்லாரை மன்னிக்கின்ற அழகான உச்சம். சிலுவையிலிருந்து மீட்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்து புதிய வழிகளை கடவுள் திறக்கிறார். நாமும் அந்த வழிகளில் வழிகாண இயேசுவின் வழியே நமது வாழ்வும் வழியும் என்று சொல்லி இயேசுவை பின்தொடர இயேசு ஆண்டவரில் உயிர் பெற சொல்லிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார கடவன. ஆமென். காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உம்மை தினம் மறந்தேனா பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனா பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பண ஆசையில் புகழாசையில் இன்ப பிற பாவம்
நான் செய்தேன் பகலாசையில் புகழாசையில் இன்ப பிற பாவம் நான் செய்தேன் உன் கையிலானே அறைந்தவர்காய் நீ உன் கையிலானே அறைந்தவர்காய் நீ தேவனோடு ஜெபித்தவரே பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் காருண்யமே உந்தன் மணி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனா பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் பாவி என்னை மன்னித்திட மனம் இறங்கும் ஸ்தலம் திவேஸ்வமே ஆராய்த்து வணங்கும் மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். செத்த உடலாய் தாயின் மடியில் கிடத்தப்படுகிற தாயின் மடிதான் உலகம். தாழ்வடிந்து வணங்கிடுவோம் என்று சொல்லி அந்த தாயின் மடியில் முழுவதுமாக ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எங்கிருந்து தொடங்கப்பட்டதோ அங்கேயே ஆண்டவர் செல்கிறார். அந்த தாயின் மடியில் கிடைத்த மிகப்பெரிய அந்த சாய்வு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அருளாக, ஆசிராக அல்லது ஆறுதலாக, ஆதரவாக, அம்மா தாயே உங்களையே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க முடியும். இரவு முழுவதும் வந்தவர்கள், இன்னும் வர இயலாத அத்தனை பங்கு மக்கள், இந்த நாட்களில் தவ முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டு இருப்பவர்கள், அம்மா நீரே எங்களுக்கு படியளிக்கின்ற தாயாக உடைய பரிந்துரையால் எங்களையெல்லாம் வழிநடத்தும். நீரே எங்களுக்கு துணையும் பலமும் சக்தியும் ஆற்றலுமாக இருந்து தொடர்ந்து எங்களுடைய வாழ்வெல்லாம் ஆசீர்வதித்து மீட்பின் பாதையில் எங்கள் வாழ்வின் பாதையை நகர்த்த அருள் புரியும் வேண்டுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இருந்தவரே உமையே வெறுமையாக்கினீரே கடவுளுக்கிணையாயிருந்தவரே உமையே வெறுமையாக்கினீரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உமையே ஆராதிப்பேன் 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 உம்மையே ஆராதிப்பேன் கரம் விரித்தவரே சிலுவை சுமந்தவரே கரம் விரித்தவரே சிலுவை சுமந்தவரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஆராதித்து வணங்க மக்கள் நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். மாற்றான் தோட்டத்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிற அடக்கம் என்று நினைத்தால் அது தவறு. அடக்கம் தொடக்கமாக மாறுகிறது. புது வாழ்வுக்கான வழியை கடவுள் திறக்கிறார். ஆக புதிய பாதையும் புதிய ஆற்றலையும் புதிய தெம்பையும் புதிய உற்சாகத்திற்கான வழிகளை திறக்கிறார். ஆக இதுதான் இன்றைய நாளுடைய அழகான சிந்தனையாக. புதிய புதிய வழிகள், புதிய புதிய கோணங்கள், புதிய புதிய வடிவங்களில் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். முடங்கி போயிருந்தால் சிலந்தி கூட நாம் சிறைபிடிக்கும்.
மாறாக எழுந்து நடந்தால் ஏறி மலையும் கூட வழிவகுக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முடங்கி போகாமல், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் முடங்கி போகாமல் கடவுளுடைய கரம் பிடித்து எழுந்து நடைபயில புதிய அத்தியாயத்துக்கான வரலாறாக ஒவ்வொரு நாளும் புதிய வழிகளில் நாம் இயேசுவில் காண்போம். இயேசுவை பிறரில் காண்போம், பிறரை இயேசுவில் காண்போம். புதிய வழிக்கான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு வழங்குவாராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவனர். ஆமென். ஆண்டவர் இயேசுவை நம் பாடுகள் பட்ட போது இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவா, உடைய பாடுகளால் எங்களெல்லாம் நீர் நேசித்தீரே, வழி நடத்தினரே. இந்த விடியற் காலை நேரம் எல்லாருக்குமாக ஜெபிக்கக்கூடிய அழகான நாதம் இதோ. இதுவரை நாங்கள் கண்டிராத ஒரு அழகான இறை அனுபவம். விடியற் காலை இந்த நேரத்தில் உடைய சிலுவை பாதையில் நாம் பங்கெடுத்து, உடைய சிலுவை பாதையில் பங்கெடுக்கின்ற ஒரு கூட்டமாக இல்லாமல் தனித்தனியாக உடைய மீட்பின் பாதையின் ஆசிரை எங்களுக்கு பொழிதல் என்று சொல்லி பாடலை நாம் பாடுவோம். பாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம், கோடி பாவம் தீர்த்து போச்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கேட்டு போனோ கிருபை செய்நாதனே, மட்டிலா கருணை என்மேல் வைத்திறங்கும் இயேசுவே. துஷ்ட யூதர் தூணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாயடித்த போது காய்ந்த செந்நீர் துணை கேட்டு பாவியானோ கீருமை செய்நாதனே, மட்டிலா கருணையின் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. எல்லாம் இறைவன் தன்னுடைய சிலுவையினாலும் அன்பினாலும் ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்பி தந்தை மகன் தூயாவின் பெயரால் சிலுவை நாயகன் எல்லாரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலியில் பங்கு கொள்வோம்.